பாக்யராஜ் சார வச்சு பாபுஜின்னு ஒருத்தர் படம் பண்ணுறதா இருந்தார். எல்லாரும் அந்த மாரி அட்வான்ஸ் குடுத்து வச்சிருப்பாங்க. அதில நான் சொன்ன மாரி சஸ்பென்ஸ்லயே இருப்பாங்க. யாரு டைரக்ட் பண்றாங்கன்னு தெரியாது. அப்ப எங்க டைரக்டர் வந்து ஒரு செக் வைக்கிறாரு பாபுஜிக்கு. மூர்த்தி டைரக்ட் பண்றதா இருந்தா, நான் அந்த படத்த உன் படத்த ஆரம்பிக்கலான்ட்டு. என்கிட்ட வந்து கேட்குறாரு பாபுஜி. நான் சொல்றேன், "இல்ல சார், நான் பாக்யராஜ் சார் மட்டும் வச்சு படம் பண்ண மாட்டேன். அவருடைய ஷேடோல தான் நான் நிக்க வேண்டியதா இருக்குமே தவிர, நான் எனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல். யோவ்! ஒரு படம் பண்ணியா, அதுக்கப்புறமேல உனக்கு இல்ல சார் அப்படி வராது சார். அதனால நான் படம் பண்ணா அவர வச்சு பண்ண மாட்டேன். நியூ ஃபேஸ் வச்சு கூட நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லி இந்த மாரி தகராறுல, அப்புறம் அவர் என்ன வச்சு ஒரு படம் ஆரம்பிக்கிறார். அதே பாபுஜி. கேள்விக்குறின்னு ஒரு படம். இத ஆரம்பிக்கலான்னு இன்னைக்கு காலையில நாங்க பேசுறோம். அப்போ வந்து கே.கே. நகர்ல என்னுடைய வீடு. அதுக்கு வீட்டுக்கு பக்கத்தில பாபுஜின்றவரு இந்த கேசெட் அப்போலாம் வாடகைக்கு விடுவாங்க. அந்த கடை வச்சிருக்காரு. அன்னைக்கு காலையில என்கிட்ட பேசிட்டு, அன்னைக்கு மத்தியானம் வந்து ரஜினி சார போய் மீட் பண்ண என்ன கூட்டு போறாரு. நான் இதுக்கு முன்னாடி வந்து அந்த புது கவிதை படம் பண்ணதுனால எனக்கு தெரியும். அப்புறம் பாக்யராஜ் சார்ட்ட ஒர்க் பண்ணும்போது தெரியும் இதெல்லாம். அப்புறம் போயிட்டு எங்கள சாப்பிட சொன்னாரு. சாப்பிட்டோனே பாப்ஜி இந்த மாரி எனக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 2 இயர்ஸ் ஆயிடும் போல இருக்கு எனக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் வரத்துக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க ஒரு பார்த்திபன வச்சு ஸ்மால் ஸ்மால் பட்ஜெட் சின்ன சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணுங்க. பிகாஸ் பார்த்திபன் வந்து எக்ஸ்பிரசிவா இருக்கு. கண்ணுங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்படி இன்னும் நாங்க சொல்லவே இல்ல. அத தான் சொல்ல போறோம். அப்ப அவரு சொல்லிட்டு இருக்காரு இத. அப்புறம் பாப்ஜி, "என்ன ரஜினி, நான் இப்ப அததான் சொல்ல வந்தேன். பார்த்திபன வச்சு ஒரு படம் பண்ணலாம்னு நெனச்சிட்டு இருக்கேன்." கூட வெரி குட் அப்படின்னு கட்டி புடிச்சாரு. அவருடைய எக்ஸ்பிரஷன் எப்பவுமே அவ்வளோ நிஜமா இருக்கும். இது நான் சொல்றது அகைன் இது எல்லாமே எங்கிருந்தோ நடக்குதா? எப்படி நடக்குதுன்னே தெரியல. அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கேள்விக்குறி. ஒரு 3 நாள் ஷூட்டிங் முடிஞ்சுச்சு. நின்னு போயிடும்.